ஃபர்மல் கிச்சனோட எபிசோட் 10 அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகு வந்து எல்லாத்தையுமே எடுத்து போய் ஒரு கஃபேல உட்காந்து டீ ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறத பற்றி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாங்க. இவன் இல்லை அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறப்ப அவங்க ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு டெசர்ட் தான். ஸோ அவங்க வந்து குடுத்தோனே, "நான் கேக்கே ஆர்டர் பண்ணலையே" அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு வந்து டீ ஆர்டர் பண்றவங்களுக்கு வந்து ஆஃபரா நாங்க கேக் பீஸ் குடுப்போங்கிற" மாரி அவங்க சொல்றாங்க. வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் அதுக்கப்புறம் தான் சுத்தி முத்தி பார்க்குறான். இது வந்து ஒரு கஃபே. அது ஃபுல்லா பேக்கரி சம்மந்தப்பட்ட மாரி, அதாவது கேக் தான் இருக்கும். அதிகமா டெசர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! தெரியாத்தனமா இங்க வந்துட்டோமே" அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்ப வந்து சரி சாப்பிடுவோமா, வேணாமா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்கான். அந்த பொண்ணும் எட்டி நின்னு பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்றான் அவன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே சாப்பிடுவோம். நம்மள வந்து ஏதோ ஒரு கட்டத்தில இது வந்து நம்மள தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு பீஸ் எடுத்து வைக்கிறான். அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா யோசிச்சு பார்க்குறான். சரின்னு இப்ப இமெயில் எடுத்து படிச்சு பார்க்குறான். ஹிரோஷி சொல்லியிருக்கான். இந்த மாரி "நீ வந்து செஃப்பா இருக்கியாமே, இந்த மாரி செரிமனிக்கு நீனும் வரியாமே, நீ தான் குக் பண்ண போறியா?" அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு, "நான் வந்து ஜாப்பனீஸ் இதில வந்து இந்த மேத் அவார்ட்ல வந்து வின் பண்ணியிருக்கேன். நீ வந்து இத பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவ" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து ஒரு ஃபைல் ஒண்ணு அனுப்பியிருக்கான். ஸோ அந்த ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மேக்ஸ்ல வந்து மேக்ஸ்ன்னு இல்ல நார்மலாவே இந்த ரிசர்ச் பண்ணா, அத வச்சு டாக்குமெண்ட் பண்ணி ஒண்ணு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஃபார்முலா அந்த மாரி ஏதோ தியரம் மாரி கண்டுபிடிச்சிருப்பான் போல. ஸோ அத ரெடி பண்ணி இவனுக்கு அனுப்பியிருக்கான். அடுத்து மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோட்டாய் வந்து பழம்லாம் வாங்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போறான். ஹோட்டல் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. ஸோ உள்ள காய் இருக்கான். பார்த்துட்டு, "என்ன நீ அவனுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எப்படி அவன் திரும்பி வருவான்னு நினைக்கிற? நீ பண்ணதுக்கெல்லாம் எப்படி?" ஸோ இந்த மாரி ஒருத்தன வந்து அதாவது பேஸ்ட்ரினா அந்த மாரி இது டெசர்ட் செய்றவங்க. ஸோ ஸோ அந்த மாரி பேஸ்ட்ரி செஃப்பா நீ திடீர்னு அவன்ட்ட சொன்னீன்னா, அவன் இந்த மாரி யாரா இருந்தாலும் ஓட தான் செய்வாய்ங்க. அவன்ல. ஸோ நீ அவனுக்கு வந்து நீ இந்த மாரி ஒரு ப்ரெஷர குடுத்துருக்க கூடாது. ஸோ அவன் எப்படியும் திரும்பி வரப்போறது கிடையாது அப்படிங்கிறவ, அ அவன் வந்து "இல்ல வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லி காய் சொல்றப்ப, "எப்படி வருவான்னு நெனைக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸையே தோற்கடிச்சுட்டு நீ எப்படி இப்ப தனியா இருக்கியோ, அந்த மாரி எல்லாரும் இருக்கணும்னு நெனைக்க மாட்டாங்கங்கிற" மாரி சொல்லி கலாய்க்கிறப்ப, காய் வந்து "இல்ல சும்மா இரு. நீ இந்த மாரி பேசாத" அப்படிங்கிற மாரி அவன் கோவப்படுறான். ஸோ ஹோட்டாய் அப்பயும் "நீ என்னதான் நெனச்சாலும் அவன் திரும்பி வரமாட்டான்" அப்படின்னு சொல்ற டைம்ல கதவ தொறந்துட்டு காகு உள்ள வந்துடுறான். ஹோட்டாய்க்கு சரியான ஷாக்கு. "எப்புட்றா?" அப்படிங்கிற மாரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோட்டலுக்கு வெளில வந்து அவ ஃப்ரெண்ட் இருக்குல்ல யுமி. ஸோ அவ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவன் வந்து இந்த ட்ரெய்னிங் ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அத போட்டுக்கிட்டு இந்த மாரி அந்த ஸ்கூப் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனா அடுத்தடுத்தது. இவன் சொன்ன மாரி, காய் சொன்ன மாரி. ஸோ இத பார்த்துட்டு என்ன இவன் வந்து ஒரு செஃப் இது மாரில ஃபுட்ல ஏதோ பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான். இங்க என்னன்னா உட்காந்து கேக் பண்ண டெசர்ட் எடுத்து கிண்டிட்டு இருக்கானே அப்படின்னு மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த சைடா ராணா வந்துட்டு, "யாரும்மா நீ? இன்னைக்கு ஹோட்டல்லாம் கிடையாதும்மா. நீ என்ன வேவு பார்த்துட்டு இருக்கன்னு?" கேட்கிறப்ப, இந்த மாரி "நான் வந்து ஃப்ரெண்டு" அப்படின்லாம் சொல்லிட்டு, "இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது கிளம்புமா" அப்படிங்கிறப்ப அவ கேட்கல. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இவன் கேட்குறான் காய், "நீ ஏன் இப்ப வெள்ள ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? அதான் செஃப் ஆயிட்டியா? நீ இன்னும் இன்டர்ன் கிடையாதே" அப்படிங்கிறப்ப, "நான் இப்ப இதுக்கு டெசர்ட்டுக்கு வந்து இப்ப தான் நான் ட்ரெய்னிங் தானே பண்றேன். ஸோ நான் வந்து இதில மாஸ்டர் பண்ணல. ஸோ அதுவரைக்கும் நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிடுறான். ஸோ அவனும் ஓகே அப்படின்ட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் உள்ள வந்து ஒரு ஓரமா நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்ன நடக்குது? இது வாய்ப்பே இல்லையே! இவன் எப்படி திரும்பி வந்தான்? இவன் பண்றானா? எப்படி அவன் பண்றான்? அப்படிங்கிற மாரி ராணா ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கிற டைம்ல, இவளும் உட்காந்துட்டு, "ஆமா எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. "ஏம்மா நீ எல்லாம் ஏம்மா இங்க உள்ள வர? வெளியலாம் உள்ள விடாம வெளில வாம்மா" அப்படிங்கிற மாரி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. அந்த டைம்ல காகுவும் இவனும் அவன் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ முடிச்சிடுறான். சமைக்கிற இடத்துக்கு போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாய்ங்க திரும்பி. உள்ள போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா இந்த மாரி பேசிக் எல்லாத்தையுமே இவன் காய் சொல்லி தரான். எந்த ஒரு ஹோட்டல்லயுமே வந்து எடுத்தோனயே வந்து யாரும் சொல்லிக் குடுத்துற மாட்டாங்க. இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் இருக்குங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அவனுக்கு இந்த முட்டை, அந்த மாவு, அடுத்து மில்க் எவ்வளோ சேர்க்கணுங்கிற மாரிலாம் சொல்லி, அப்படி கலந்து ஒரு தடவ காட்டிட்டு, ஒரு புக் ஒண்ணு குடுக்குறான். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா என்னென்ன இது வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கணும், எல்லா டீட்டெயிலுமே அதில இருக்கு. ஃபுல்லா நம்பர்ஸா இருக்கு நெறையா. ஹோட்டாய காட்டுறாய்ங்க. ஹோட்டாய் வந்து கார்ல உட்காந்து யோசிச்சுட்டான். இவன் ஏன் இவன தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. ஏன்னா, ஒரு இந்த மாரி டெசர்ட் செய்றவங்க வந்து ரொம்ப ஒரு மாஸ்டர் பண்ண ஒரு செஃப்பா தான் இருக்கணும். ஏன்னா, நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் 1 மில்லிகிராம் வந்து கூட போனாலும் சரி, டைம் லேட் ஆனாலும் சரி, மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். ஸோ, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனா பண்ணணும். அதாவது ஹோட்டாய் வந்து அதில மாஸ்டர். ஒரு காலகட்டத்தில இந்த கேக், டெசர்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நல்லா மாஸ்டர் பண்ணி நியூ டைப் ஆஃப் ரெசிபிலாம் அவன் வந்து அதில குடுத்துட்டு இருந்திருக்கான். ஸோ, அதனால தான் வந்து ஆரம்பத்தில அவன செலக்ட் பண்ணியிருப்பாய்ங்க. அதுக்கப்புறமா காகுவ வந்து காயும், இவனும் மிலோவும் சேர்ந்து சூஸ் பண்ணியிருப்பாய்ங்க. இதனால வந்து இவனுக்கு எந்த ஒரு கோவமும் கிடையாது. ஹோட்டாய்க்கு வந்து கோவமே கிடையாது. ஏன்னா, அவன செலக்ட் பண்ணதுனால. பட் ஆனா, இவனால அத பண்ண முடியுமா? ஏன்னா, இவன வந்து ரொம்ப பிரஷர் பண்ற மாரி ஒரு விஷயம் அது. ஏன்னா, இவன் அதில அந்த இடத்துல இருந்திருக்கான். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு பிரஷரான ஒரு வேலை அப்படிங்கிற பட்சத்தில இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த பையனால அது முடியுமா? இல்லையா? அப்படிங்கிற மாரி
ஹோட்டாய் பயந்துக்கிட்டே இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து சரி ஓகே நம்பர்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்துறான். காய்க்கு இதான் நினச்சேன்டா இப்படி தான் நீ விருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சு சிரிக்கிறான். சரி இவன் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணுறப்ப அது வந்து ரெசிபி ஒழுங்காக வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியலன்னு யோசிக்கிறப்ப நீ வந்து டெம்பரேச்சர் எதாவது மாற்றி கொடுத்துட்டியா அதை வந்து கரெக்டாக எடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இல்லை நான் கரெக்டான டெம்பரேச்சரில் தான் வந்து அதை சூடுபடுத்தினேன் அப்படின்லாம் சொல்லவும் அவன் கையை தொட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கையை ஆடுது. ஸோ இது வந்து நீ ஸ்டேபிளாக இல்லை, இது வந்து நீ டயர்டாக இருக்க, நீ ஸ்டெமினா இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீ அதில் ஃபோக்கஸாக இல்லை, அதான் விஷயம், நீ திரும்பி திரும்பி பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய டைம் ரிப்பீட்டட் டைம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தரையும் சொதப்புது, நல்லா இல்லை, திக்கா இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான அந்த இதே வரல. காய் வந்து திரும்பி திரும்பி பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கை வலிக்க ஆரம்பிச்சிருது, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. ஐயோ இவனுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது, இவன் வந்து அவனோட லிமிட்டை தாண்டிட்டான், இதுக்கு மேலே போனால் அவனுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராணா யோசிக்கிறா. யூமி தடுக்கிறா. இந்த மாதிரி போகாதீங்க, அவன் வந்து ட்ரை பண்ணட்டும், அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான், ஸோ அவன் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப காய் கேட்குறான். இந்த மாதிரி நீ ஏன் திரும்பி வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ நான் வந்து நீ திரும்பி வரமாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன், கோச்சிக்கிட்டலாம் ஓனியடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நானும் வீட்டுக்கு போயிடலாம் தாங்க நினச்சேன், பட் நான் அங்கே போனதுக்கப்புறம் ஹிரோஷி வந்து மெயில் பண்ணியிருந்தான் அப்படின்னோன்னே ஸோ அந்த ஃபார்மில் ரிசர்ச் பண்ணதை எனக்கு அனுப்பியிருந்தான். நான் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தேன். அதனால தான் ஒரு நாள் ஆகிட்டு ஃபுல்லாக அவன் அந்த நாள் ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்கான், வெளில பார்க்கில் உட்காந்து அதை படித்து பார்த்துருக்கான். ஸோ இவனுக்காக அவன் வந்து புரிகிற மாதிரி இங்கிலீஷ்லேருந்து ஜாப்பனீஸ்க்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் அவன் ஹிரோஷி அனுப்பியிருந்திருக்கான். ஸோ இவன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்பயும் சொல்கிறான் எனக்கு வந்து ஃபுல்லாக புரியலை, பட் ஆனால் அது அவனோடது கரெக்டு தான் அப்படின்னோடனே எப்படி நீ ஃபுல்லாக அதை வந்து படித்து பார்க்காம ஃபுல்லாக அதை வந்து நீ ப்ரூவ் பண்ணாமலே கரெக்டுன்னு சொல்கிற அப்படின்னோடனே மேத்தமெட்டிக்ஸில் ஒரு நார்மலாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கான்செப்டை எல்லாரும் அதை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் ஆகும் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து எப்போயோ கண்டுபிடிச்சது வந்து இப்போ தான் ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் அது வந்து பயன்பாட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இவனோடதை இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கரண்ட்டாக எடுக்கிற மேத்தமெட்டிக்ஸன்ஸு அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க வந்து சாப்பிடாம தூங்காமல் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் வந்து ஏன் அதை கரெக்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக நிறையா இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அதாவது அவங்களுக்குள்ளேயே இது ஓகே இது கரெக்டான இதில் தான் போகுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். ஸோ அந்த இதில் எனக்கும் அது அப்படி தான் தோணுது அப்படின்னோடனே இவன் வந்து இத்தனை நாளாக இவன் ஹிரோஷியை நினச்சி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தானே. ஸோ அதுலேருந்து அவன் வெளில வரான். அவன் வந்து என்ன புரிஞ்சுக்கிறான்னா ஹிரோஷி வந்து அந்த இது மூலியமாக அந்த ஃபார்முலாவெல்லாம் இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறது என்னென்னா அவன் வந்து தனிமையில் இருக்கான். ஸோ அந்த தனிமையில் இருக்கிறது வந்து இவன் வந்து உணர்றான், அவன் தனிமையில் இருக்கான் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் கூட இன்னொன்று சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸ்னாலே கண்டிப்பாக தனிமை தான், மேக்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க தனிமையில் தான் இருந்தானோ வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறத காகு சொல்கிறான். இன்னொரு டைமில் நீங்களும் அதே மாதிரி தான், நீங்களும் உங்களோட காம்படிட்டர்லாம் அடித்து உடச்சிடுது மேலே தான் வந்திருக்கீங்க, இப்போ நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க. எஃப்பாக இருக்கிறதும் சரி அதே டைமில் ஒரு மேத்தமெட்டிஷனாக இருக்கிறதும் சரி 2 வித்தியாசம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம போகிறோம்னாலே கண்டிப்பாக நம்ம தனிமைப்படுத்தப்படுவோங்கிற மாதிரி காகு சொல்கிறான். மற்ற டிஷ்லாம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு, கரெக்டான டைமு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது மற்ற டிஷ் பண்ணுறப்ப இவன் வைக்கிறது தான் கால்குலேஷன். ஸோ இந்த நேரத்தில் உப்பு போடணும்னா போடணும், அவனா நினைக்கிறது தான், அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். பட் ஆனால் இந்த டெசர்ட் செய்கிறப்ப அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, இந்த டைமில் தான் கரெக்டாக இருக்கணும், இந்த ஹீட்டில் தான் இருக்கணும், இவ்வளோ தான் பவுடர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கரெக்டான டயத்தில் அந்த கிண்டணும், அதுவும் முடியல அப்படின்னாலும் சொதப்பிடும். ஸோ இதனால தான் அவன் சொல்கிறான் என்னோடய ஃப்ரீடம் வந்து இதில் போயிடும், நீங்கள் அதனால தான் வந்து என்னை ஒரு கட்டுப்படுத்தணும், என்னை வந்து ஒரு செஃப்பாக இருக்கிறப்ப ஒருத்தர் கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை வந்து இந்த இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கிறப்ப அப்படி தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். அவன் வந்து அப்போ அது ரீசன் இல்லையா, சரி நான் கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் திரும்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எதுக்கு இவனை பேஸ்ட்ரி செஃப்பாக இவன் வந்து செலக்ட் பண்ணாங்கிறத காகுக்கு இப்போ தெரியணும். அது வந்து காய்க்கே தெரியாது, அதான் விஷயம். ஏன்னா அவன் வந்து ஒரு நம்பிக்கையில் இவனால் முடியும், இவனால் அதுலேருந்து ஒரு புது ரெசிபி புதுசாக ஒரு விஷயத்தை அதுலேருந்து அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மற்ற செஃப்பை விட இவனால் பண்ண முடியுங்கிறத இவன் நம்புகிறான். ராணாலாம் யோசிக்கிறான், நீ என்ன தாண்டா ட்ரை பண்ணுற, இவனை வச்சு பாவண்டா அந்த பையங்கிற மாதிரி ராணா யோசிச்சுட்டு இருக்கா. அவனும் சரி நீங்களும் சரி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த நிலமை இப்போ எப்படி இருக்குன்னா நான் வந்து இதில் ஜெயிக்க போகிறேனா இல்லை தோக்க போகிறேனா இல்லை இது என்ன மொத்தமாக அழிக்க போகுதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காகு சொல்லிடுறான். ஸோ இப்போ இது பேசி முடிச்சோடனே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும், விழுந்துருவான். ஸோ அவன் பிடிச்சதுக்கப்புறமா ராணா கிட்ட வந்து இந்த மாதிரி போய் இவன் வாங்கிட்டு வந்த ஹோட்டாய் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் அவன் அங்கே இருக்கான், ராணாலாம் பார்த்துட்டு இருக்காங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனை வந்து மயக்கத்திலேயே எஞ்சிருவான். இந்த மாதிரி யூமி வந்து உனக்கு என்ன அவ்வளோன்னா இல்லை இல்லை எனக்கு சின்ன மாதிரி இதுதான் தலைவலி தான், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா மயக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப
இவன் வந்து ஒரு ஃப்ரூட்டு இந்த ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வச்சு ஒரு டெசர்ட் வந்து செஞ்சுட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அதை எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யோமி கோவப்படுறா. அவன் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனை வந்து தனிமைப்படுத்த பார்க்குறீங்களா, நீங்கள் ஏதாவது அவனை பண்ண பார்க்குறீங்களா, நீங்கள் பண்ணுறத பார்த்தா எனக்கு நல்லது மாதிரி தெரியலை அப்படிங்கிறப்ப அவன் ஒரே வார்த்தை நீ யார் மணி அப்படின்னு கேட்டுப்புறான். அப்போ தான் காகுக்கு வந்து அதை சாப்பிட்டதுக்கப்புறமா ஏதோ ஒரு சம்திங் புதுசாக தோணுது. உடனே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும். அவன் மேத்தமெட்டிக்கல் பிரெயின் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிது. இதை பார்த்துட்டு காய்க்கு கரெக்டாக புரிஞ்சுட்டு ஆகா இவன் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டான், நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அவன் மூஞ்ச பார்த்தோன்னே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியுது, அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான், அவன் ஏதோ ஒரு புதுசாக அவனை கண்டுபிடிச்சிட்டான், அவனால் முடியும் நான் நினச்சி சொன்னேன், நான் கேட்டிங்களா, நீங்கள் நம்புனீங்களா, அங்கே பாருங்க அப்படின்னோடனே எல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா மேக்ஸு, செஃப்பு, லோன்லினஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவன் போட்டு போட்டு குழப்பி என்னமோ யோசிச்சிட்டான் போல். என்ன யோசிச்சான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நாள் வந்துடுது, அதாவது செரிமனி நாள் வந்துடுது. ஹிரோஷி வந்துடுறா, முசாஷி வந்துடுறா. ஸோ எல்லா செஃப்பும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ.